நம்ம எல்லாருக்குமே சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணும்போது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சும் இருந்திருக்கும். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு நெகட்டிவான விஷயங்களும் இல்லாத மாதிரி ஒரு சன்ஸ்கிரீனோட ரிவ்யூ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சன்ஸ்கிரீன் எல்லாமே எல்லா ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகுற மாதிரி, எஸ்பெஷலி ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு சூட் ஆகுற மாதிரி, வாட்டர் ஆர் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ், ஒயிட் காஸ்ட் இல்லாம நீங்க ரீஅப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகாம எந்த பில்லிங்கும் இல்லாத மாதிரி ஒரு சன்ஸ்கிரீன். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே வந்து SPF 50+ ஆன சன்ஸ்கிரீன். அண்ட் இதுல எந்த ஒரு கெமிக்கல் சன்ஸ்கிரீன் நான் பர்டிகுலரா நான் உங்களுக்கு காட்ட போறது இல்லை. இதுல எல்லா சன்ஸ்கிரீனும் மினரல் ஆர் ஹைபிரிட் சன்ஸ்கிரீன் மட்டும் தான் காட்ட போறேன். ஹைபிரிட் சன்ஸ்கிரீன்னா என்னன்னா கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ஃபில்டர்ஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி சன்ஸ்கிரீன் தான் வந்து ஹைபிரிட் சன்ஸ்கிரீன். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த லா ஷீல்டோட பிசிகோ சன்ஸ்கிரீன். இது வந்து SPF 50+ PA++ இருக்கிற ஒரு சன்ஸ்கிரீன். இதுல 25% மைக்ரோனைஸ்ட் ஜிங்க் ஆக்சைடு இருக்கு. மைக்ரோனைஸ்ட் ஜிங்க் ஆக்சைடு என்னன்னா, ஜிங்க் ஆக்சைடு ஜென்ரலா உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். ஸோ கம்ப்ளீட்டா மினரல் பேஸ்டு சன்ஸ்கிரீனா இருந்தா அது உங்களுக்கு நல்லாவே ஒயிட் காஸ்ட் கொடுக்கும். ஸோ இது மைக்ரோனைஸ்ட் ஜிங்க் ஆக்சைடுங்கிறதுனால உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் கம்மியா கொடுக்குற மாதிரி ஒரு ஃபார்முலேஷன் இதுல இருக்கு. இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் அப் டு 8 hours போட்டிருக்கு. ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து ஒரு நல்ல மூஸ் ஃபினிஷ்ல இருக்கும். அது நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாவோ கிரீஸியாவோ ஃபீல் ஆகாம நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும். இதுல மெயினா வந்துட்டு சிலிகான் பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சிலிகான் பேஸ் எதுக்குன்னா, உங்களுக்கு ஸ்கின்ல இங்க என்லார்ஜ்டு போர்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த போர்ஸை மினிமைஸ் பண்ணி காட்டும். ஆல்சோ இது வந்து உங்க மேக்கப் அப்ளை பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க பிரைமரா கூட யூஸ் பண்றதுக்கு இது நல்ல ஒரு சன்ஸ்கிரீன். யூஸ்வலா வந்து நீங்க சிலிகான் பேஸ் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றீங்கன்னா நைட்ல டபுள் கிளென்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த சிலிகான் வந்துட்டு உங்களுக்கு போர் மினிமைஸ் பண்றதுனால அது நீங்க ஓவர் நைட் விட்டுட்டீங்கன்னா அது உங்க போர்ஸ் நல்லா பிளாக் பண்ணி அதுவே உங்களுக்கு ஆக்னே ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு ரீசனா மாறிடும். ஸோ நைட்ல டபுள் கிளென்ஸ் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. முக்கியமா இந்த மாதிரி சிலிகான் பேஸ்டு சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா டபுள் கிளென்ஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த சன்ஸ்கிரீன் ஜென்ரலா உங்களுக்கு எந்த ஒரு ஐ இரிட்டேஷனும் கொடுக்காது, ஸ்கின்னை டார்க் ஆக்குறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆல்சோ இது வந்து நான் ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல சுத்தமா கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இல்லைங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 50 grams நான் நோட்ஸ் இங்கே வச்சிருக்கேன். ஸோ நான் அப்பப்போ அந்த நோட்ஸை ரெஃபர் பண்ணுவேன். இது வந்து 50 grams 699 rupees கிடைக்குது. ஆல்சோ இது நீங்கள் அடிக்கடி சேலில் நிறைய வெப்சைட்ஸில் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரீஇக்குவல் அல்ட்ரா மேட் ட்ரை டச் சன்ஸ்கிரீன். இது நான் 2020 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்கின் கேர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண அப்போதுலேருந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டான சன்ஸ்கிரீன் இது. ஆயிலி ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்ல ஒரு சன்ஸ்கிரீன். இது எப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மேட் ஃபினிஷ் கொடுக்கும். எந்த ஒரு ஆயிலி கிரீஸி ஃபினிஷ் இருக்காது. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான மினரல் பேஸ்ட் சன்ஸ்கிரீன். அண்ட் இதில் SPF 50 PA++ இருக்கு. அண்ட் இது வந்து UVAலேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. இது வந்து ஒரு 50 grams வந்து 645 rupees கிடைக்கும் மார்க்கெட்ல. அண்ட் ஆல்சோ இது நிறைய வெப்சைட்ஸ்ல உங்களுக்கு சேல்ல கிடைக்கும். ஆல்சோ என்கிட்ட இவங்களோட அஃபிலியேட் கோடு இருக்கு. நான் அந்த லிங்க் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன். இதுவும் நல்ல ஒரு ஸ்வெட் ப்ரூஃபான சன்ஸ்கிரீன். இது நீங்க யூஸ்வலா அப்ளை பண்ணும்போது மூஸ் டெக்ஸ்சர் இருக்கும். ஆக்சுவலி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ண மூஸ் டெக்ஸ்சர் உள்ள ஒரு சன்ஸ்கிரீன். ஸோ இதுக்கப்புறம் நான் இதே மாதிரி 2 அதர் சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், விச் இஸ் லா ஷீல்டு ஒன்று. அண்ட் இன்னொரு சன்ஸ்கிரீனை பத்தி நான் சொல்றேன். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு போர்ஸ் கிளாக்லாம் பண்ணாது. இது ஒரு நல்ல ஒரு மூஸ் பேஸ்ட். இது ஒரு நல்ல உங்களுக்கு நான் ஆயிலி நான் கிரீஸி ஃபார்முலா இருக்கிற ஒரு நல்ல சன்ஸ்கிரீன். இது வந்து கொஞ்சம் நீங்க பிளெண்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்க நல்லா பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஸ்கின்ல ஒயிட் காஸ்டோ இல்லை வந்துட்டு அந்த ஸ்வெட்டி ஃபீலோ எதுவுமே இருக்காது. ஒரு கம்ப்ளீட்டான மேட்டான சன்ஸ்கிரீன். எக்ஸ்ட்ரீம்லி ஆயிலி ஸ்கின்னுக்கு, ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு இது தி பெஸ்ட்னு நான் சொல்வேன். நெக்ஸ்ட் வந்து எர்த் ரிதமோட அல்ட்ரா டிஃபென்ஸ் சன்ஸ்கிரீன். அது SPF 50 இருக்கு. அதில் அது வந்து 50 grams 449 rupees கிடைக்குது மார்க்கெட்டில். அதோட பேக் என்கிட்ட இல்லை. நான் அதோட பிக்சர் வந்து உங்களுக்கு இங்கே
போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து நல்ல ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷனில் கிடைக்குது. அண்ட் இட் வில் ஆல்வேஸ் பி ஆன் சேல். நைக்காலேயோ இல்லை அவங்க எர்த் ரிதம்லேயோ கூட அவங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் சேலில் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு ஒரு நல்ல ஜெல் பேஸ்ட், பட் ஹெவியாவோ கிரீஸியாவோ இருக்காது. உங்களுக்கு ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் மேட் ஃபினிஷ் வேண்டாம், எனக்கு ஒரு க்ளோயி லுக் வேணும், ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலுமே எனக்கு க்ளோயி லுக் வேணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு ஸ்கின்ல ஜெல் டைப்ல இருக்கும். அது நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஸ்கின்ல அப்சார்ப் ஆகிடும். அப்சார்ப் ஆகிட்டு அது நல்ல ஒரு க்ளோயான ஃபினிஷ் கொடுக்கும் இந்த இடத்துலலாம். அந்த ஃபினிஷ் எனக்கு பேசிக்காக எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மராக இருந்தாலும் வின்டராக இருந்தாலுமே எனக்கு அந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக நான் வின்டர்ஸில் ரொம்ப அதிகமாக அந்த சன்ஸ்க்ரீனை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆல்சோ அதை நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆனதுனால என்கிட்ட அதோட பாக்ஸ் இல்லை. ஸோ அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். அடுத்து வந்து டெர்மோகோவோட 1% ஹைலரானிக் ஆக்வா சன்ஸ்க்ரீன் ஜெல். ஸோ இதில் வந்து SPF 50 இருக்குது, PA 4+ இருக்குது. அண்ட் அது வந்து 50 grams வந்து 499 rupeesக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன். இதில் வந்து ரெண்டும் மினரல் அண்ட் கெமிக்கல் ஃபில்டர்ஸ் இருக்குது. அது என்னென்ன ஃபில்டர்ஸ் இருக்குன்னா, நான் இங்கே ஜிங்க் ஆக்சைடு, டைட்டானியம் டை ஆக்சைடு, ஆவோபென்சான், ஆக்டின் ஆக்சைடு அப்படின்ற 4 ஃபில்டருமே இருக்குது. UVA UVBலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ப்ளூ லைட்லேருந்து உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ யூஸ்வலாக நீங்கள் இன்டோர்ஸில் இருக்கீங்க, இல்லை சிஸ்டம் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற டியூப் லைட்ஸ், டிவி ஸ்க்ரீன்ஸ் இதெல்லாத்தோட ரேஸ் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணுதுன்னா அதுலேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இதில் வந்து விட்டமின் இ, ஹைலரானிக் ஆசிட், ஆலன்டாயின் இது எல்லாமே இருக்கிறதுனால உங்களுக்கு ஆலன்டாயின் வந்து ஜென்ரலாக உங்களுக்கு வந்து ஸ்கின்னை காம் பண்ணும், சூதிங்கான எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ நான் பர்சனலாக இதை ட்ரை பண்ணும்போது எனக்கு நைட்டில் நான் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது கூட என் ஸ்கின் வந்து நல்லாவே ஒரு சாஃப்டாக சப்பிளாக இருந்தது. இதுவும் ஒரு ஜெல் பேஸ்ட் ஃபார்முலா தான். ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு நல்லா ஸ்கின் அப்சார்ப் ஆகிடும். அப்சார்ப் ஆகிட்டு அழகாக ஒரு க்ளோயியான ஒரு ஹைட்ரேட்டட் லுக் உங்களுக்கு ஃபேஸில் கொடுக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக ரீசெண்ட் டைம்ஸில் ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீனில் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சன்ஸ்க்ரீன் எதுன்னா நான் டெர்மோகோவோட 1% ஹைலரானிக் சன்ஸ்க்ரீன் ஆக்வா ஜெல் தான் சொல்வேன். இதுவும் உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின் எல்லா ஸ்கின் டைப்புமே யூஸ் ஆகும். ஆல்சோ இது ஸ்வெட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் வித் 0 ஒயிட் காஸ்ட் அண்ட் 0 இரிட்டேஷன். கண்ணுக்கு கூட எந்த ஒரு எரிச்சலும் கொடுக்காது. இட் இஸ் குட் டு யூஸ். ஸோ இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிக்ஸ் நான் வாங்கினதுலே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் ஸ்கின்னோட SPF சூஸ். இதில் வந்துட்டு SPF 50+, PA 4+, ப்ராட் ஸ்பெக்ட்ரம். அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லைக் இட் இஸ் யூனிசெக்ஸ். 50 ml 600 rupeesக்கு சேல் ஆகுது. ஸோ இதுவும் ஜென்ரலாக வந்துட்டு உங்களுக்கு எல்லா டைமுமே ஆஃபரில் கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன் தான். அண்ட் இது வீகன், க்ரூவல்டி ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ, ஆல்கஹால் ஃப்ரீ, டை ஃப்ரீ, எசென்ஷியல் ஆயில் ஃப்ரீ அண்ட் ஆல்சோ இது ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ. இதுவும் டெர்மோகோவோட டெக்ஸ்சரும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் சிமிலராக இருக்கும். இது இன்னுமே கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும். இந்த சன்ஸ்க்ரீனும் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக ஸ்கின்ல பிளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு எந்த ஒரு இரிட்டேஷனுமே இருக்காது, எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே இருக்காது. ஆல்சோ திஸ் இஸ் கிரேட் ஃபார் சம்மர் ஆஸ் வெல் அஸ் வின்டர் எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே. அடுத்து வர 2 சன்ஸ்க்ரீனுமே என்கிட்ட இப்போ அந்த ப்ராடக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து டீகன்ஸ்ட்ரக்டோட சன்ஸ்க்ரீன். அது SPF 55+, PA 3++. இதுவும் வந்து உங்களுக்கு ரீஈக்குவலோட டெக்ஸ்சர் மாதிரியே தான், நல்லா மூஸ் டெக்ஸ்சர் இருக்கும். இதுவும் வந்து ஒரு ஹைப்ரிட் சன்ஸ்க்ரீன் தான். பட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்துட்டு எக்ஸாக்ட்லி ரீஈக்குவலோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், ஆல்சோ நோ ஒயிட் காஸ்ட். கொஞ்சம் பிளெண்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும். பட் எனக்கு இதில் ஒரு பெரிய நெகட்டிவான விஷயம் என்ன பட்டுதுன்னா, லைக் நம்ம ஹாட் அண்ட் ஹியூமிடான வெதரில் இருக்கும்போது நம்ம ஒரு அவசரமாக கிளம்புறோம், இல்லை நம்மளுக்கு வந்து அன்னைக்கு வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப ஸ்வெட்டியாக இருக்குன்னா அந்த சன்ஸ்க்ரீனை அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் இன்னமும் கொஞ்சம் ஸ்வெட்டியாக ஃபீல் ஆச்சு. ஸோ விச் இஸ் அ நெகட்டிவ் பாயிண்ட் ஃபார் மீ. அண்ட் நான் அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்னா ஐ ஆல்வேஸ் ஹாவ் டு ஸ்விட்ச் ஆன் த ஏசி அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனே இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒரே ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட்னால நான் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து பர்சனலாக நான் ரீபர்ச்சேஸ் பண்ணலை.
ஸோ அது ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு சன்ஸ்க்ரீன். ஐ திங்க் அது ஒரு 50 கிராம்ஸே வந்து 349 rupeesக்கு கிடைக்குது. அண்ட் ஆல்சோ யூ வில் கெட் இட் ஆன் சேல் அப்பப்போ நைக்கால அண்ட் அமேசானில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ செக் இட் அவுட். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து யூஇது சன்ஸ்க்ரீன். அது வந்து ஒரு SPF 50 and PA++ இருக்கிற ஒரு சிலிகான் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன். ஸோ அதுவுமே அதோட டெக்ஸ்சருமே வந்துட்டு மூஸ் ஃபினிஷ் தான். அது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, கொஞ்சம் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். ஆல்சோ ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு வந்து இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லலாம். ஸோ இது அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு டார்க்காக ஆகிற ஃபீலோ எதுவுமே இருக்காது. அண்ட் ஆல்சோ இதில் ஒயிட் காஸ்ட் கிடையாது சுத்தமாக. ஸோ இதுவுமே வந்து ஸ்வெட் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் தான். இன்னைக்கு பார்த்த இந்த ரிவ்யூலேருந்து எந்த சன்ஸ்க்ரீன் உங்களுக்கு ஃபேவரட் ஆனதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராக இருந்தாலுமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் சன்ஸ்க்ரீன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஆல்சோ உங்களுக்கு வேற ஏதாவது ரிவ்யூஸ் வேணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.